ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் இது தப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நானுமே ஒரு லேர்னர் தான். சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நாம் நாளைக்கு பேசலாம். நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை லெட்ஸ் டாக் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் டாக் டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து லெட்ஸ் டாக் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? இது வந்து பாஸ்ட் இல்லையா? நான் படித்து கொண்டிருந்தேன், புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். ஸோ இதுக்கு பாஸ்ட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ வாஸ் ரீடிங் த புக். நீங்க வரும்போது நான் புக் படிச்சுட்டு இருந்தேன், நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றது. ஐ வாஸ் ரீடிங் த புக் வென் யூ கம். நீங்க வரும்போது நான் புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து சிங்குலர். ஏன்னா ஐ யூஸ் பண்றோம். இதுல பாருங்களேன், நாங்கள் பாடல் கேட்டுக்கொண்டிருந்தோம். வி வேர். ஐனா வாஸ் யூஸ் பண்ணுவோம், வீனா வேர் யூஸ் பண்ணுவோம். வி வேர் லிசனிங் த மியூசிக். சாரி, வி வேர் லிசனிங் டு மியூசிக். அப்படின்னா நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து வி வேர் லிசனிங் டு மியூசிக். ஆல்ரெடி முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? பேசலாம் அப்படிங்கிறது டாக்னு சொல்லுவோம். இதுவே பார்க்கலாம் அப்படிங்கிறத சீன்னு சொல்லுவோம். லெட்ஸ் see டுமாரோ அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் லெட்ஸ் see டுமாரோ அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நம்ம டே டு டே லைஃப்ல இது பேசும்போது, தமிழ்ல பேசும்போது அப்படியே இங்கிலீஷ்ல என்ன வரும்னு யோசிச்சு நம்ம பேச கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கிலீஷ் நல்லாவே வரும். நெக்ஸ்ட், வெளியில பலத்த மழை பெய்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு 2, 3 சென்டென்சஸ் வந்து நம்ம ரெயின் ரிலேட்டடா பார்க்கலாம். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா பார்க்கலாம். வெளியில கனமா மழை பெய்யுது, பலத்த மழை பெய்கிறது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? கனமழை, பலத்த மழை. இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது மாறும். ஸோ இத இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி அவுட் சைட். இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அவுட் சைட்னா வெளியில பலத்த மழை பெய்கிறது, ரொம்ப கனமழை பெய்கிறது, இந்த மாதிரி சொல்றது. அனைவரும் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். ஸோ நமக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இந்த மாதிரி அலர்ட் விடும்போது வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்க, மீனவர்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அனைவரும் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப் அட் ஹோம். எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப்னா பாதுகாப்பா இருங்க வீட்லயே அப்படிங்கிறத அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப் அட் ஹோம் அப்படின்னா வீட்லயே எல்லாருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம தூரமா இருக்கவங்க கிட்ட அங்க மழை நின்றுச்சான்னு கேட்போம், இல்ல அங்க மழையா அந்த மாதிரிலாம் கேட்போம். இங்க மழை இன்னும் நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மழை இன்னும் நிக்கவில்லை. ஸோ இது எப்படி சொல்லலாம்? மழை இன்னும் நிக்கவில்லை அப்படிங்கிறத the rain has not stopped yet. the rain has not stopped yet அப்படின்னா இன்னும் மழை நிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் வந்து the rain has not stopped yet அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கரண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க, பவர் கட்டுன்னு சொல்லுவாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ மின்சாரம் பலத்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத the power supply has cut off அப்படின்னு சொல்லலாம். மழையால் அப்படிங்கறது due to rain, due to heavy rain, கனமழையால் இந்த மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் கூட ட்ரை பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.